நல்லதை செய்யும்போது அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த திருப்தி வரும் இல்லையா? அப்படிப்பட்ட சிரமமான அதே சமயம் ஒரு மகத்தான காரியத்தை ஒரு முறை அல்ல, 25 ஆண்டுகளா தினமும் செய்து கொண்டிருந்தார் ஒருவர். அவர்தான் டேனியல். ஓப்பன் டோர்ஸ் அமைப்பில் பணிபுரியும் அவர் தன் உயிருக்கு நேரக்கூடிய ஆபத்தை கூட பொருட்படுத்தாம பைபிள்கள் மிகவும் தேவைப்படும் மத்திய கிழக்கு முஸ்லிம் நாடுகளுக்கு கடத்திச் செல்கிறார். 70 ஆண்டுகளா தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லும் ரகசிய பணி நடந்து வருது. கடந்த 25 வருஷமா அந்த பணியின் பொறுப்பு டானியல் மீது இருந்துச்சு. இந்த ஊழியத்தை அவர் விட்டுவிட நினைச்சார். ஆனா இதுதான் தேவ சித்தம்னு அவருக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் விமான நிலையத்தில் ஒரு புதிய ஸ்கேனிங் அதிகாரி, அது என்ன புத்தகங்களா அப்படின்னு கேட்டார். பெட்டியில் பைபிள்கள் இருப்பது ஸ்கேனர்ல தெரிஞ்சிச்சு. இதனால் அது திறக்க சொல்லி அவர் உத்தரவிட்டார். அதிகாரி டேப்பை வெட்டிய போது கத்தி அவர் கையை விட்டு நழுவி டேனியலை நோக்கி பாஞ்சிச்சு. அவர் பயந்து தரையில விழுந்தார். எல்லாரும் சிரிச்சாங்க. மன்னிக்கவும், நான் உங்களை பயமுறுத்த முயற்சிக்கலன்னு அதிகாரி சொன்னார். இந்த குழப்பத்தில் சோதனை இல்லாம உள்ளே செல்ல டேனியல் அனுமதிக்கப்பட்டார். உள்ளே சென்ற டேனியல் ஒரு முறை திரும்பி பார்த்தார். திரையில் வேத புத்தகங்கள் தெளிவா தெரிஞ்சிச்சு. ஆனா அவர்களுக்கு அது தெரியவே இல்லை. டேனியல் கண்ட மிகப்பெரிய அற்புதம் மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுதான். அவர் தனியாக இல்லை, நாமும் தனியாக இல்லை. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு ரிஸ்கிலும் தேவன் உங்களோட இருக்கார். வேதாகமம் கிடைப்பது இன்னைக்கும் சிலருக்கு போராட்டமா இருக்கு. உங்க முதல் வேதாகமத்தை நீங்க எப்படி பெற்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. கர்த்தாவே, ஆபத்தான இடங்களில் உம்முடைய வார்த்தையை பகிர்வதற்கு உமது கரத்தின் பாதுகாப்பையும் மன உறுதியையும் தந்தருளும். Download the Arc Connect app now.